நண்பர்களே, இந்த வாரம் நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை தோறும் நடக்கிற வேப்பூர் சந்தைக்கு தான் வந்திருக்கோம். இந்த சந்தை வந்து வியாழக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு தொடங்கி விடிய விடிய வெள்ளிக்கிழமை விடிய வரைக்கும் நடக்குது. நண்பர்களை பார்த்தீங்கன்னா, இப்போ சந்தைக்கு வெளியே வந்து ஆடு வாங்கிட்டு இருக்காங்க. சந்தைக்குள்ளே பார்த்தீங்கன்னா 60% 70% வரைக்கும் தான் சந்தைக்குள்ளே வந்து ஆடுகள் வரத்து இருக்குது. மீதி 20 முதல் 30% வரைக்கும் ஆடுகளோட வரத்து வந்து சந்தைக்கு வர்றது கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் வெளி சைடே, அதாவது இந்த சர்வீஸ் ரோட்லேயே நிறைய வியாபாரிகள் இருப்பாங்க. அவங்களாலே இங்கே விலை வந்து முடிக்க போட்டுரும். அவங்களாலே ஆடுகள் வாங்கப்படுது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு விலை வந்து இங்கே படிமானமாக படியலைன்னா சந்தைக்குள்ளே எடுத்துடுவாங்க. ஏன்னா சந்தைக்குள்ளே வந்து வியாபாரிகள் நிறைய பேர் வருவாங்க. அதனால் விலை எச்சா கூட அங்கே விற்கலாம். இங்கே விற்கணுன்றது உங்களோட விருப்பங்கள் தான். விலை உங்களுக்கு போதுமானதாக இருந்ததுன்னா இங்கே விற்றுருங்க. அப்படி இல்லைன்னா உள்ளே வந்து வைங்க. ஆடு நல்லா பெருவட்டாக இருக்கு. ஆனால் பத்தினி ஆடா என்னன்னு தெரியல. ஆடு நல்லா இருக்கு. கெடா 2 கெடா சேர்த்து கரையும் வந்து 25,000 சொல்கிறாங்க. இருக்கிற கெடா பார்த்தீங்கன்னா கரையும் வந்து ஒரு கெடா வந்து 8,000 ரூபாய் சொல்கிறாங்க. ஜோடி 14 ரூபானா மொத்தமாக கொடுத்துடலான்னு சொல்கிறாங்க. குட்டி எல்லாம் நாட்டாட்டு குட்டிகள் தான். கொடியாட்டு குட்டிகள் எதுவும் இல்லை, எல்லாமே நாட்டாட்டு குட்டிகள் தான். இங்கே இருக்க செவலாடு வந்து 23 ரூபா சொல்கிறாங்க. கொடியாட்டு குட்டிகள் அப்படின்னு சொல்கிறாங்க, கொடியாடுன்னு சொல்கிறாங்க. இது நாட்டாட்டிலே பருங்கால் ஆடு. இது கொடியாடுலாம் கிடையாது. சந்தைக்கு வர நபர்கள் வந்து ஆடு வந்து வாங்க தெரிஞ்ச ஆளை வச்சு வாங்குங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் வாங்குங்க, இல்லைன்னா வாங்க தெரிஞ்ச ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்து வாங்குங்க. சந்தையில் வந்து இப்படி ஏமாற தேவையில்லை. இது கொடியாட்டிலே கிராஸ், கொஞ்சம் பருங்கால் ஆடு நாட்டாட்டு. 23 ரூபா சொல்கிறாங்க. வாங்குகிற விலை வந்து குட்டியோடு சேர்த்து 17 ரூபானா வாங்கலாம். மேய்ச்சல் தரத்தில் உள்ள குட்டிகள். குட்டி ஒன்று கரையை வந்து 4,000 சொல்கிறாங்க. வலைக்குள்ளே இருக்கிற குட்டிகள் வந்து 2 மாத குட்டிகளாக இருக்கும். குட்டி ஒன்று 3 ரூபா 3,000 ரூபாய் கரையும் சொல்கிறாங்க. எப்பயும் பால் குட்டிகள் வாங்குறத விட இந்த மாதிரி மேய்ச்சல் தரத்தில் உள்ள குட்டிகளை வாங்கினா வந்து காப்பாற்றிடலாம். அதுவும் இந்த மழை காலங்களில் இந்த மாதிரி குட்டிகள் வாங்குறத அறவே தவிர்த்திடணும். ஏன்னா அது நம்மளை நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுரும். காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஆடு ஒன்று 7,000 ரூபாய் கரையும் சொல்கிறாங்க. குட்டிகள் ஒன்று 6,000 ரூபாய் கரையும் சொல்கிறாங்க. வேப்பூர் சந்தையில் எப்பயுமே வந்து நாட்டாடுகளுக்கு பஞ்சமே இருக்காது. நாட்டாடுகள் அதிக வரத்து உள்ள சந்தைனா வேப்பூர் சந்தை சொல்லலாம். கொடியாடுகளும் வரும். நாட்டாடுகள் அதிகமான வரத்து உள்ள சந்தை வேப்பூர் சந்தை. வேப்பூர் சந்தையில் எந்த அளவுக்கு வெள்ளாடு வரத்து இருக்கோ அந்த அளவுக்கு சமமான செம்பரி ஆடு வரத்துகளும் எப்போவுமே இருக்கும். கொம்பு முதல் கொம்பு குடிங்கிய தரத்தில் 26 உருப்படி வந்து கெடா குட்டிகள் இருக்குது. ஜோடி 26 ரூபா, குட்டி ஒன்று 13 ரூபா கரையும் சொல்கிறாங்க. மொத்தமாக வாங்கினா நெருக்கி பிடிச்சி வாங்கலாம். மழைக்காலங்களில் இந்த மாதிரி ரொம்ப பொடி குட்டிகள் வாங்குறத அறவே தவிர்த்துடுங்க. குளிரில் சாடி போகும். குட்டி விடவெடுத்து போன மாதிரி குட்டி வளர்ச்சியில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இருக்காது. இந்த மாதிரி பொடி குட்டிகளை வாங்குறத மழை காலங்களில் தவிர்த்துடுங்க. இந்த வண்டியில் இருக்க கீழே கட்டியிருக்க இந்த எல்லா ஆடுகளுமே வளர்ப்புக்கு உதவாத பல் சேர்ந்த கடை சேர்ந்த ஆடுகள். வளர்ப்புக்கு உதவாதுன்னு தெரிஞ்சால் அதை வந்து கறிக்காக விற்றுருவாங்க. இப்போது இதில் இருக்கிறது எல்லாமே கறிக்காக விற்கப்பட்ட ஆடுகள். கீழே கட்டியிருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும்.
மேய்ச்சல் தரத்தில் உள்ள நாட்டாட்டு குட்டிகள். கிரையம் மொத்தம் 5 உருப்படி இருக்குது. 5 உருப்படியும் சேர்த்து கிரையம் 25 ரூபா சொல்கிறாங்க. குட்டி ஒன்று 5000 ரூபா கிரையம் சொல்கிறாங்க. கேள்வி வந்து குட்டி வந்து 3000 ரூபா 3.25 ரூபா தான் இருக்குது. 4 ரூபானா வாங்கலாம். உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். போன வாரத்தில் ஆடுகளோட வரத்து நிறையாவே இருந்துச்சு, விலையும் அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. இந்த வாரம் வந்து ஆடுகளோட வரத்து வந்து குறைவு, அதனால் விலை சற்று அதிகமாகவே இருந்துச்சு. ஆடுகளுக்கு 300 ரூபாயிலிருந்து 600 ரூபா வரைக்கும் ஆட்டின் பேரில் வந்து விலை வந்து அதிகமாகவே இருந்தது. சந்தை விரிச்சோடி இருக்கிறத நீங்களே பார்க்கலாம் வீடியோவில். போன வாரம் வந்த அளவுக்கு ஆடுகள் வரத்து இந்த வாரம் இல்லை. சந்தையில் வந்து சில பேர் கூச்சப்படுவாங்க. சந்தைன்னு வந்துட்டாவே விலை பேச கூச்சப்படக்கூடாது. நம்ம விற்கிறவங்களாக இருந்தால் 10 ரூபா ஏற்றி விற்றா தான் நமக்கு லாபம். அதே நம்ம வாங்குறவங்களாக இருந்தால் 10 ரூபா குறைச்சி வாங்கினா தான் நமக்கு லாபம். சந்தைன்னு வந்துட்டால் நமக்கு நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும், நல்லா பார்கெனிங் பண்ணி வாங்கும் போது பேசவும் தெரியணும். விற்கும் போது நம்ம பொருளை வந்து மதிப்பு கூட்டினா போல தான் ஒரு வார்த்தைகளும் நம்ம பேசணும். சந்தையில் வந்து கூச்சப்படவே கூடாது. நம்ம விலை பேசுகிறதுக்கோ கேட்குறதுக்கோ எதுக்காக இருந்தாலும் சந்தையில் வந்து கூச்சப்படக்கூடாது. அவங்களுக்கு பிடிச்சா வாங்குவாங்க, இல்லைன்னா போயிடுவாங்க. அது மாதிரி சந்தையில் வந்து ஆடு வாங்கும் போது தெரிஞ்ச நபரை யாரையாவது வச்சு ஆடுவாங்க. ஆடு வந்து ஏமாறுவதற்கான நல்ல வளர்ப்பாடுகள் வாங்கணும்னு வர்றவங்க தெரிஞ்ச நபர்களை வச்சு ஆடு வாங்கிறது சிறந்தது. இந்த வாரம் நம்ம வேப்பூர் சந்தையில் தரமான வளர்ப்பாடுகளோ தரமான வளர்ப்பு குட்டிகளோ வரத்து அவ்வளோவா ஒன்றும் கிடையாது. வெட்டுக்கு ஆகிற மாதிரி பல் சேர்ந்த ஆடுகள் தான் வரத்து அதிகமாக இருந்தது. செம்பரியில் வரத்து அதிகமாக இருந்துச்சு.